கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்றும் மேசியா என்றும் அதாவது இரட்சகர் என்றும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இயேசுவை பற்றி என்ன சொல்கிறாங்களோ அதை ஒதுக்கிட்டு உண்மையில் இயேசு யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பி பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தோம்னா இயேசு தான் கடவுள், அவர் தான் இரட்சகர் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட கட்டுக்கதை அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். இந்த வீடியோவில் அதைத்தான் நான் உங்களுக்கு பைபிளில் இருந்தே காட்ட விரும்புகிறேன். எப்படி ஒரு சாதாரண மனுஷனை கடவுளாக்கி ஒரு மதத்தை உருவாக்கி பரப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். தொடக்கத்திலிருந்து ஒவ்வொரு கட்டமாக நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். முதலாவது, இயேசு கிறிஸ்து தான் மேசியா அப்படின்னு அவராக எங்கேயுமே சொல்லலை. அதாவது நான் தான் இரட்சகர், நான் தான் கடவுள் அப்படின்னு அவராக எங்கேயுமே சொல்லலை. இதை கேட்டவுடனே சில கிறிஸ்தவங்க என்ன இப்படி சொல்கிறீங்க, இயேசு கிறிஸ்து தானே இரட்சகர், தானே மேசியா, தான் சிலுவைக்கு போய் பாடுபட்டு மறிக்க போகிறேன், உயிர்த்தெழ போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. பைபிளில் புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் அப்படி சொல்லவே இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு நல்ல கேள்வி. ஆனால் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அவர் தான் மேசியா, தான் சிலுவைக்கு போகணும், பாடுபடணும், மறிக்கணும், உயிர்த்தெழணும் அப்படின்னு சொன்னதாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா புதிய ஏற்பாட்டில். இதெல்லாம் பிற்காலத்தில் அந்த நம்பிக்கைகள் உருவானதற்கு பிறகு எழுதப்பட்டவை. பிற்காலத்தில் அது எழுதப்பட்டதுங்கிறதுக்காக பொய்ன்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் அவர் இறந்து பல ஆண்டுகள் கழித்து இதெல்லாம் அவர் சொன்னதாக பிற்காலத்தில் வேறு சிலர் எழுதி வச்சது. அப்போ அதை மட்டும் வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவே தன்னை பற்றி தன்னை மேசியா என்றும் இரட்சகர் என்றும் கடவுள் என்றும் சொன்னார் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியாது. அவர் தன்னை பற்றி அப்படி சொன்னதாக பைபிளில் எழுதப்பட்டிருப்பது எல்லாமே பிற்காலத்தில் வேறு சிலர் அவர் சொன்னதாக எழுதி வச்சது. அவர் உண்மையிலே சொன்னது கிடையாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஆதாரத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம இரண்டாவதாக கவனிக்க வேண்டிய உண்மை என்னென்னா, அவருடைய சீடர்கள், அவரை பின்பற்றி சென்ற மனிதர்கள் அவர் தான் மேசியான்னு நம்பியிருக்காங்க. அதாவது அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் யூதர்களுடைய நிலப்பகுதி ரோமர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு. ரோம ராஜாங்க அந்த இடத்தை கைப்பற்றி அவங்க ஆளுகை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ரோம அடக்குமுறையிலிருந்து தங்களை விடுவிக்கிறதுக்காக கடவுள் ஒரு மேசியாவை அனுப்புவார், இரட்சகரை அனுப்புவார்னு சொல்லி யூதர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இப்படி அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு பைபிள்லே ஆதாரம் இருக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில். அந்த வசனத்தில் இயேசுவினுடைய சீடர்கள் இயேசுவை பார்த்து சொல்கிறதாக இப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:6. ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அப்போ அவரை பின்பற்றி போன பல பேர் அவர்தான் அவர்களை ரோம ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கின்ற, ரோம அடக்குமுறையிலிருந்து விடுவிக்கின்ற கடவுளால் அனுப்பப்பட்ட இரட்சகர் மேசியான்னு நம்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதை விட முக்கியமாக லூக்கா 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பின்னால் அவருடைய சீடர்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க பாருங்கள். லூக்கா 24:21. அவரை இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். அப்போது ரோம ராஜ்யத்தின் அடக்குமுறையிலிருந்து தங்களை விடுவிப்பதற்காக கடவுள் ஒரு இரட்சகரை, மேசியாவை அனுப்புவார் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தான் தங்களை விடுவிக்க போகிற அந்த மேசியா அப்படின்னு அவருடைய சீடர்கள் நம்பியிருக்கிறாங்க. இது ரெண்டு இந்த வசனங்கள்லேருந்து தெளிவாகுது. சரி, இப்போ இந்த இயேசு தான் அவர்களை விடுவிக்க வந்த மேசியா, இரட்சகர் அப்படின்னு அவங்க நம்புறதுக்கு காரணம் என்ன? ரோம ராஜ்யத்தின் அடக்குமுறையிலிருந்து அவர் தான் தங்களை விடுவிக்க போகிறார் அப்படின்னு அவங்க நினச்சதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னென்னா, அவர் அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அதிகாரப்பூர்வமான ஒரு மனிதராக காட்சியளிச்சிருக்கார். அவருடைய பேச்செல்லாம் ரொம்ப அதிகாரப்பூர்வமாக இருந்திருக்கு. அன்றைக்கு இருந்த மதவாதிகளுக்கு எதிராக அவர் பேசிக்கிட்டு இருந்தார். புரட்சிவாதியாக அவர்களுக்கு கண்ணில் தென்பட்டார். அதனால தான் அவர் தங்களை விடுவிக்க வந்த மேசியா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவங்க நம்பியிருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்படி அவங்க நம்பிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் நடக்குது. அது என்னென்னா, இயேசுவை பிடிச்சி கொலை பண்ணிட்டாங்க. இயேசுவை ரோம அதிகாரிகள் கைது பண்ணி அவரை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டாங்க. எதுக்காக அவரை கைது பண்ணி கொலை பண்ணாங்க? காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை ஏன் மேசியா அப்படின்னு அவருடைய சீடர்கள் நம்பினாங்களோ அதே காரணத்துக்காக தான் அவரை பிடிச்சி கொலை பண்ணாங்க. அதாவது அவர் தான் ரோம ராஜ்யத்தின் அடக்குமுறையிலிருந்து தங்களை விடுவிக்க வந்த மேசியான்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க நம்பிக்கை சரி அப்படின்னா அது அவங்களுடைய ராஜ்யத்துக்கு ஆபத்து. இதனால தான் யூத மதத்துக்கு எதிராக அவர் பேசினதுனால யூத மத தலைவர்கள் அவருக்கு எதிராக குற்றம் சாட்டி அதை பயன்படுத்தி ரோம அதிகாரிகள் அவரை குற்றவாளியாக்கி சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டாங்க. அப்போது எந்த ரோம ராஜ்யத்தின் அடக்குமுறையிலிருந்து அவர் தங்களை விடுவிப்பார்னு இவங்க நம்பினாங்களோ அந்த ரோம அதிகாரிகளுடைய கையிலேயே அவர் கொல்லப்பட்டிருக்கார். இது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுச்சு. அவர் தான் மேசியா, அவர் தான் விடுவிக்கின்றவர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க.
இஸ்ரவேலை மீட்டு அவர்களுக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுக்க போகிறவர் அவர்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யார்கிட்ட இருந்து அவர் தங்களை விடுவிப்பார்னு இவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க கையாலே அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இதில் இவங்க எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி. இப்போ இந்த சூழ்நிலையில் இவங்க என்ன முடிவு பண்ணியிருக்கணும்? அப்போ இயேசுவை பற்றி நம்ம நம்பிக்கிட்டு இருந்தது தான் தப்பு, அவர் மேசியா இல்லை அப்படின்னு அவங்க உணர்ந்திருக்கணும். ஆனால் அப்படி உணர்றதுக்கு பதிலாக, அந்த நம்பிக்கையை கைவிடுறதுக்கு பதிலாக இவங்க ஒரு புதுக்கதையை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தினர், இயேசுவை பின்பற்றி போன கூட்டத்தினர், அவர் தான் மேசியா, அவர் தங்களை விடுவிப்பார்னு அத்தனை நாட்களும் நம்பிட்டு இருந்த அந்த சீடர்கள், அவர் தங்களுடைய எதிர்பார்ப்புக்கு எதிராக இறந்து போயிட்டார் அப்படின்ன உடனே அவரை பற்றிய ஒரு புதுக்கதையை அதுக்கு பின்னால் உருவாக்கியிருக்கிறாங்க. இது சரித்திரத்தில் பல முறை நடந்திருக்கு. உலகத்தில் இருக்கிற பல மதங்கள் இப்படி உருவானவை. அந்த கூட்டத்தினர் முதல்ல ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க, அவங்களுடைய நம்பிக்கை பொய்யாயிடும். அப்போது பொய்யை இத்தனை நாள் நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத ஒத்துக்காமல் அவங்க என்ன நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ அதுக்கு வேற ஒரு அர்த்தத்தை கொடுத்து அந்த மூமெண்ட் அப்படியே ஒரு மதமாக மாறி தொடங்கி வந்துடும். இப்படி தான் இயேசுவை இரட்சகர்னு நம்பிக்கிட்டு இருந்த அந்த சீடர்கள் அவர் மரணம் அடைந்த உடனே எல்லாத்துக்கும் புது அர்த்தத்தை கொடுத்து அதுக்கப்புறம் மதத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை அதுவரைக்கும் ரோம அடக்குமுறையிலிருந்து தங்களை விடுவித்து ராஜ்யத்தை கொடுக்கின்ற ஒரு மேசியாவாக பார்த்தாங்க. இப்போ அவர் கொல்லப்பட்ட உடனே அவர் கொல்லப்பட்டதே கடவுளின் திட்டம் அப்படின்னு ஒரு புது கதையை உருவாக்கிட்டாங்க. இப்போ அவங்க அவரை பற்றி ஒரு தவறான நம்பிக்கையோடு இருந்தாங்க அப்படிங்கிறத பைபிளே சொல்லுது. ஏற்கனவே அதை பார்த்தோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க? அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அந்த வார்த்தைகளை கவனிங்க. நாங்கள் நம்பி இருந்தோம். ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை பொய்யா போயிடுச்சு. இப்போது இந்த உண்மையை கிறிஸ்தவ அறிஞர்கள், கிறிஸ்தவ போதகர்களே ஒத்துக்கிறாங்க. அவரை நம்பி அவர் பின்னால் போனவங்க எல்லாம் அவர் ரோம ராஜ்யத்தின் அடக்குமுறையிலிருந்து தங்களை விடுவிப்பார்னு நம்பியிருந்தாங்க. இஸ்ரவேலுடைய ராஜ்யத்தை திரும்ப பெற்றுக் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துருந்தாங்க. அப்படிங்கிறத கிறிஸ்தவ அறிஞர்களே, போதகர்களே ஒத்துக்கிறாங்க. அதனால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு முன்னால் அவருடைய சீடர்கள், அவரை பின்பற்றி போனவங்க எல்லாம் அவரை பற்றி ஒரு தவறான நம்பிக்கையில் இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய காரியம் இல்லை. அது மிக தெளிவான ஒரு விஷயம். இப்போ உண்மையில் கேள்வி என்னென்னா, அவருடைய மரணத்துக்கு பின்னால் அவங்க அவரை பற்றி என்ன ஒரு புது நம்பிக்கையை உருவாக்குனாங்க அப்படிங்கிறது தான். அதை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது லூக்கா 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் அதுக்கு பதில் சொல்லுது. அந்த வசனத்தில் பைபிள் என்ன சொல்லுது பாருங்கள். மரித்த இயேசு கிறிஸ்து திரும்ப உயிரோடு அவருடைய சீடர்கள்ட்ட இப்படி பேசுகிறதாக பைபிள் சொல்லுது. லூக்கா 24:26 அவர் என்ன சொல்கிறதாக அங்கே பைபிள் சொல்லுது பாருங்கள். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா? என்ன சொல்கிறார்? கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா? அவர் சிலுவையில் கொல்லப்பட்டார்ல, அதுக்கு புது அர்த்தத்தை இயேசு கிறிஸ்துவை கொடுக்கறதாக பைபிளில் இங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா? இது நடக்க வேண்டியது தானே, இதுலேயே உங்களுக்கு குழப்பம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து பேசுகிறதாக பைபிள் இங்கே சொல்லுது. கவனிங்க, இங்கே எப்போ இதை இவர் சீடர்கள்ட்ட சொல்கிறதாக பைபிள் சொல்லுது? அவருடைய சிலுவை மரணத்துக்கு பின்னால். அப்போது அவரை பற்றி அவங்க வச்சிருந்த நம்பிக்கையை அவர் கொல்லப்பட்ட உடனே பொய்யா போனதுக்கு பிறகு அவருடைய மரணத்துக்கு புது அர்த்தத்தை கொடுக்குறாங்க இங்கே. அதாவது அவர் கொல்லப்பட்டதே கடவுளுடைய திட்டத்தின்படி நடந்திருக்குது அப்படின்னு. முன்னால் கடவுள் அவரை ரோமர்களோட சண்டை போட்டு ராஜ்யத்தை தங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுக்கறதுக்காக அனுப்பிச்சிருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் மரணம் அடைஞ்ச உடனே ரோமர்களுடைய கையால் சாகிறதுக்காக தான் கடவுள் அவரை அனுப்பிச்சி வச்சிருக்காருன்னு கதையை மாற்றிட்டாங்க. இப்போ தொடர்ந்து அதே லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் பைபிள் இன்னொரு காரியத்தை சொல்லுது. அதை பாருங்கள். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து, அதாவது இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களுடைய மனசை திறந்தாராம் வேத வாக்கியங்களெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போது அவருடைய மரணத்துக்கு முன்னால் அவரை பற்றி அவங்க வச்சுருந்த நம்பிக்கை ஒன்று. அவருடைய மரணத்துக்கு பின்னால் புதிதாக ஒரு நம்பிக்கையை உருவாக்கி அதை அவரே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதாக இங்கே எழுதி வச்சுருக்கிறாங்க. இது முன்னால் கிடையாது. அவருடைய மரணத்துக்கு முன்னால் இந்த நம்பிக்கை இல்லை. மரணத்துக்கு அப்புறம் உருவாக்கப்பட்டது இது. சரி, இப்போ சில கிறிஸ்தவறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை, மேசியான்னு ஒருத்தர் நமக்காக சிலுவைக்கு போய் பாடுபட்டு மரிப்பார், உயிர்த்தெழுவார் அப்படின்னு பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்குது. அதன்படி தான் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் மரித்தார் அப்படின்னு வாங்க. ஆனால் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இவங்க சொல்கிறாங்கல்ல, பழைய ஏற்பாட்டில் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு தீர்க்க தரிசனமாக. அது எல்லாமே அதனுடைய உண்மையான பின்னணியோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம் கிடையாது. அதாவது மேசியான்னு ஒருத்தரை கடவுள் அனுப்புவார், அவர் சிலுவைக்கு போவார், மனிதர்களுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் பாடுபட்டு மரிப்பார், 3ஆவது நாள் உயிர்த்தெழுவார் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் எந்த இடத்துலையும் தீர்க்க தரிசனமாக சொல்லப்படலை. அப்படி சொல்லப்பட்டிருக்கதாக இவங்க காட்டுற எல்லா வசனங்களுமே
வேறொரு அர்த்தத்தை உடையவை, வேறொரு காரியத்தை குறிக்கின்றவை. உதாரணத்துக்கு சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வஸ்திரங்களுக்காக சீட்டு போடுறதுன்னு எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கசப்பு கலந்த காடின்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 34:20 எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் பழுதற்ற பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 22:16 கை கால்களில் உருவ குத்தினார்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது எல்லாமே வரப்போகிற மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு இன்னைக்கு கிறிஸ்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பைபிளில், பழைய ஏற்பாட்டில் இது எதுவும் மேசியான்னு ஒருத்தர் எதிர்காலத்தில் வருவார், அவருக்கு இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பைபிளில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்படலை. அது எல்லாமே அந்த காலகட்டத்திலே நடக்கப் போகிற அந்த காலகட்டத்திற்குரிய காரியங்கள். எதிர்காலத்தில் வரப்போகிற மேசியாவை குறித்ததும் இல்லை, இயேசுவை குறித்ததும் கிடையாது. இப்போ இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக சிலுவைக்கு போனார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை உருவாக்குனாங்கல்ல, இந்த கூட்டத்தினர் தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சம்பந்தம் இல்லாத அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து அதெல்லாம் மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு மாற்றி சொன்னதும் இல்லாமல், இயேசு சிலுவைக்கு போனார்ல அந்த கதையிலே இவங்க பல மாற்றங்களை செஞ்சுருக்காங்க. இயேசு காடியை குடித்தார், அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை, இதெல்லாம் இயேசுனுடைய கதையில் இவங்க சேர்த்த காரியங்கள். அப்போது பழைய ஏற்பாட்டிலிருந்து இவங்க காட்டுற எந்த வசனமும் தீர்க்க தரிசனமாக மேசியாவை குறித்து சொல்லப்பட்டது கிடையாது, இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது கிடையாது. அது எல்லாமே அந்த காலகட்டத்தில் இருந்தவர்களை பற்றி, அந்த காலகட்டத்தில் நடந்த காரியங்களை பற்றியது. எதிர்காலத்தில் வரப்போகிற மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் இல்லை. இதனால தான் கிறிஸ்தவர்கள் இதை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு அணுகுமுறையை கையாளுறாங்க. அது என்னென்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த வசனங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தை குறித்தது தான். ஆனால் அந்த வசனங்கள் எல்லாத்துக்குமே 2 அர்த்தம் இருக்குது. கடவுள் 2 அர்த்தத்தோடு அந்த வசனங்களெல்லாம் எழுதியிருக்கார். ஒன்று அந்த காலகட்டத்தில் நடந்த காரியங்களை குறித்தது, அதில் மறைமுகமாக எதிர்காலத்தில் நடக்கப் போகிற காரியங்களை குறித்தும் கடவுள் சொல்லியிருக்கார். அந்த வார்த்தைகளுக்கு 2 அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இது இவங்க உருவாக்கின ஒரு சாக்கு போக்கு. அப்படிலாம் 2 அர்த்தத்தில் பழைய ஏற்பாட்டு வசனங்கள் எழுதப்படலை, ஒரு அர்த்தத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. இவங்க இயேசுவை மேசியாவாகவும் கடவுளாகவும் காட்டுறதுக்காக அந்த வசனங்களுக்கெல்லாம் 2 அர்த்தம் இருக்குது, மறைமுகமான அர்த்தம் உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி சும்மா ஒரு கதையை உருவாக்கி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன நம்ம முக்கியமாக கவனிக்கணும்னா, இந்த வசனங்களையெல்லாம், இந்த பழைய ஏற்பாட்டு வசனங்களையெல்லாம் பல நூற்றாண்டுகளாக வாசிச்சுக்கிட்டு இருந்த யூத மதத்தினர் அதுக்கெல்லாம் வேற ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லலை. அவங்க அப்படியெல்லாம் புரிஞ்சுக்கல. இது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பின்னால் அவரை கடவுளாக்க விரும்பிய இவங்க உருவாக்குனது. இந்த பழைய ஏற்பாட்டில் தானே இந்த வசனங்கள் எல்லாம் இருக்குது. இந்த பழைய ஏற்பாடு என்பதை யூதர்களுடைய பைபிள். ஆனால் யூதர்கள் இவங்க காட்டுற எந்த வசனத்தையும் மேசியாவை குறித்ததுன்னு நம்பலை, அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள்னு பழைய ஏற்பாட்டிலேருந்து வேறு வசனங்களை காட்டுறாங்க. அந்த வசனங்கள் எல்லாமே மேசியா ஒரு இராணுவ வீரனாக போரிட்டு எதிரிகள் கையிலிருந்து இவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பார், சமாதானத்தை உண்டு பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லுது. அதைத்தான் இயேசுவை பின்பற்றியவர்களும் அவருடைய மரணத்துக்கு முன்னால் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ யூதர்களுடைய பைபிளில், பழைய ஏற்பாட்டில் மேசியா காடியை குடிப்பார், அவருடைய எலும்புகள் முறிக்கப்படாது, அவருடைய வஸ்திரத்தை பங்கு போடுவாங்க அப்படின்லாம் எந்த தீர்க்க தரிசனமும் கிடையாது. இது கிறிஸ்தவங்க உருவாக்குன பொய்க்கதை. சரி, அவரை பின்பற்றிய அவருடைய சீடர்கள் அவர் தங்களை ரோம அடக்குமுறையிலிருந்து விடுவிப்பார்னு தவறாக நம்பியிருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்பு பொய்யா போயிடுச்சு, அவர் கொல்லப்பட்டிருக்கார். இப்போது அவர் தான் மேசியா அப்படிங்கிற அவங்களுடைய தவறான நம்பிக்கையை கைவிடுறதுக்கு பதிலாக மேசியாங்கிறவர் அடி வாங்கி சாக வேண்டியவர் அப்படிங்கிற புதிதான தவறான நம்பிக்கையை உருவாக்கிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு புது பிரச்சனை. அது என்னென்னா, இவங்களுடைய மேசியா செத்து போயிட்டார், இயேசு இறந்து விட்டார். இப்போ மேசியாவுக்கு இவங்க ஒரு புது அர்த்தத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அவர் பாடுபட்டு மறிக்க வேண்டியவர் அப்படின்னு. இந்த புதுக்கதையிலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, இயேசு கிறிஸ்து செத்து போயிட்டார், செத்தவர் செத்தவராகவே இருக்கார். அப்படி இருந்தால் அப்போ பழைய ஏற்பாட்டில் மேசியாங்கிறவர் விடுதலையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, தீர்க்க தரிசனங்கள். அதைத்தான் யூதர்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? அது எதையும் செய்யாமல் அவர் இறந்து போயிட்டார். இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற ஒரு புதுக்கதை. அவர் மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னா அது தோல்வியை குறிக்குது. அவர் தோல்வி அடைந்ததாக காட்ட முடியாது, அவர் வெற்றி அடைந்ததாக காட்டணும். அது மட்டும் இல்லை, உண்மையிலே மேசியாங்கிறவர் சிலுவையில் போய் பாடுபட்டு மறிக்கணும் அப்படிங்கிற அந்த புது அர்த்தத்தை அதிகாரப்பூர்வமாக யாராவது சொல்லணும். அப்போ தானே எல்லோரும் ஏற்றுக்குவாங்க. இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இறந்து போன இயேசு கிறிஸ்து 3வது நாள் உயிரோடு வந்தார் என்கின்ற ஒரு புதுக்கதை. அவர் உயிரோடு வந்துட்டார்னா அவரே எல்லாத்தையும் சொல்லுவார். அதைத்தான் லூக்கா 24:26 அவர் சொல்கிறதாக எழுதி வச்சிருக்கிறாங்க. இயேசு உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு பிறகு இப்படி சொன்னார் அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாரா? கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா? இதை அவர் மரணத்துக்கு முன்னால் சொல்லலை, மரணத்துக்கு அப்புறமா சொல்கிறார்.
இப்படி பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா? இதெல்லாம் நான் செய்ய வேண்டியது இல்லையா அப்படிங்கிறார். அதை சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுடைய இருதயங்களை திறந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி 45வது வசனம் சொல்லுது. அப்போது இறந்து போன இயேசு கிறிஸ்து திரும்ப உயிரோடு வந்தார் அப்படிங்கிற கதையை இவங்க உருவாக்குனதுக்கு காரணம் இதுதான். அவர் எல்லாத்துக்கும் புது அர்த்தத்தை அவரே கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக. அப்போ இந்த உயிர்த்தெழுதல் என்பதே ஒரு பொய்க்கதை. சரி, இதை நம்ம சுட்டி காட்டும்போது கிறிஸ்தவ அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை, உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது பொய்க்கதை கிடையாது. இயேசு கிறிஸ்து உண்மையிலே உயிரோடு திரும்பி வந்தார். அவரை உயிரோட சீடர்கள் பார்த்தாங்க. அதனால தான் அவருக்காக அவங்க இரத்த சாட்சியாக மரித்தார்கள். மரணமடைந்த இயேசு கிறிஸ்து 3வது நாள் உயிர்த்தெழுந்து வந்தார், அவரை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு அவங்க பிரசங்கம் பண்ணதுனால தான் அவங்கள அடித்து கொன்னாங்க. அவங்களாம் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக பிரசங்கம் பண்ணதுனால தான் அவங்க கொல்லப்பட்டாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து உண்மையிலே உயிர்த்தெழலை அப்படின்னா எதுக்காக அவர் உயிர்த்தெழுந்தார்னு இவங்க பிரசங்கம் பண்ணி அதுக்காக உயிரை கொடுக்கணும்? பொய்ன்னு தெரிஞ்ச யாராவது போய் உயிரை கொடுப்பாங்களா? அதனால் இது உண்மை, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மை அப்படின்னு கிறிஸ்தவ அறிஞர்கள் வாதம் பண்ணுவாங்க. ஆனால் இது ஒரு பொய்யான வாதம். இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் எல்லாம் அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறத பிரசங்கம் பண்ணதுனால அடித்து கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. இதெல்லாம் எந்த விதமான சரித்திர ஆதாரங்களும் இல்லாத பொய் பிரச்சாரங்கள். அவருடைய சீடராகிய பேதுருவை தலைகீழாக சிலுவையில் அடித்து கொண்டாங்க. அவருடைய சீடராகிய தாமஸ் இந்தியாவுக்கு சென்னையில் கொல்லப்பட்டார் அப்படின்னு இவங்க பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்களே, இது புறம் பொய். இதை பற்றி ஏற்கனவே வேறு வீடியோக்களில் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். அப்போ இயேசுவோட சீடர்கள்லாம் அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறத பிரசங்கம் பண்ணதுக்காக கொல்லப்பட்டாங்க. அவருக்காக அவங்க தங்களுடைய உயிரை கொடுத்தாங்கன்னு இவங்க சொல்கிறது எல்லாமே பொய்க்கதை. இப்போ ஒருவேளை இயேசுவின் சீடர்கள் அவருக்காக உயிரை கொடுத்தாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறத அது நிரூபிக்காது. இயேசு கடவுள் என்பதையும் அது நிரூபிக்காது. ஏன்னா சரித்திரத்தில் பல மதத்தவரும் பல கல்ட் குரூப்பை சேர்ந்தவங்களும் பொய்க்காக உயிரை கொடுத்துருக்காங்க. பொய்யை பிரச்சாரம் பண்ணி கூட்டத்தை சேர்க்குற கல்ட் குரூப் தலைவர்களே அந்த கூட்டத்தோடு சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் சரித்திரத்தில் நடந்திருக்கு. அப்போ யாரோ எதுக்காகவோ உயிரை கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க எதுக்காக உயிரை கொடுத்தாங்களோ அது உண்மைன்னு ஆயிடாது. சரி, அப்போது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? முதலாவது, இயேசு கிறிஸ்து தான் மேசியா அப்படின்னு அவராக எங்கேயும் சொல்லலை. ஆனாலும் அவரை பின்பற்றி அவருடைய சீடர்கள் அவர் தான் மேசியான்னு நம்பியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு விரோதமாக அவர் கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் மேசியா என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை அவங்க மாற்றிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் கடவுளுடைய திட்டம் அப்படின்னு புதிதான ஒரு அர்த்தத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா மரணம் அடைந்த இயேசு உயிரோடு வந்துட்டார் அப்படின்னு இன்னொரு கதையை உருவாக்கியிருக்காங்க. இப்போது இது எல்லாத்தையும் தாண்டி வேறொரு பிரச்சனை. அது என்னென்னா, பழைய ஏற்பாட்டில் உண்மையிலே மேசியாங்கிறவர் என்னவெல்லாம் செய்வாரோ அது எதையும் இயேசு கிறிஸ்து செய்யலை. அவர் இஸ்ரவேல் மக்களை அவங்களுடைய அடக்குமுறையிலிருந்து விடுவிக்கலை. அவங்களோட எதிரிகளையெல்லாம் அழித்து அவங்கக்கிட்ட இருந்து அவங்கள அவர் காப்பாற்றலை. அவங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கல. எதையுமே அவர் செய்யலை. அப்போ என்ன பண்ணுறது? அவர் இதையெல்லாம் இனிமே செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு புதுக்கதையை உருவாக்கணும். அதைத்தான் உருவாக்குனாங்க. அதுக்காகத்தான் அவர் திரும்ப வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு பொய்யை உருவாக்குனாங்க. இப்போ புரிஞ்சுதா? இயேசு திரும்ப வரப்போகிறார், இப்போ வரப்போகிறார், அப்போ வரப்போகிறார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த கதை உருவானதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா பழைய ஏற்பாட்டில், அதாவது யூதர்களுடைய பைபிளில் மேசியாங்கிறவர் என்னவெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்குதோ அது எதையும் இயேசு கிறிஸ்து செய்யலை. அவரை கொன்னுட்டாங்க. இப்போ அவர் உயிரோடு வந்தார் அப்படின்னு இன்னொரு கதையை உருவாக்கினாலும் உண்மையிலே யூத பைபிளில் மேசியா என்ன செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்ட எதையும் அவர் செய்யலை. அப்படின்னா அவர் எப்போ செய்வார்? இனிமேல் இன்னொரு தடவை திரும்ப வருவார், அப்போ செய்வார் அப்படிங்கிற வேறொரு கதையை இதுக்கு தான் உருவாக்குனாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் 2000 வருஷமாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்னு சொல்லிக்கிட்டே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் இந்த நூற்றாண்டுலேயே அவர் வந்துடுவார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வரவே இல்லை, இனிமேல் வரப்போகிறதும் கிடையாது. ஏன்னா அவர் திரும்ப வருவார் என்பதே இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்கின்ற பொய்யை காப்பாற்றுறதுக்காக. அவர் பாவம் 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து அவரால் முடிஞ்ச அளவு சீர்திருத்தத்தை கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணி அது முடியாமல் அவர் இறந்து போயிட்டார். இப்போ இறந்து போன அவர் தான் கடவுள், அவர் தான் மேசியா, அவர் தான் இரட்சகர்னு ஒரு பொய்க்கதையை உருவாக்குனதுனால அந்த கதையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவர் திரும்ப உயிரோடு வந்தார் அப்படிங்கிற இன்னொரு பொய்க்கதை, அவர் இனி 2வது முறையாக திரும்ப வரப்போகிறார் என்கின்ற வேறொரு பொய்க்கதை. இந்த பரிணாம வளர்ச்சி கதையைத்தான் தொடக்கத்திலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சாதாரண மனிதனாக இருந்தவர் விடுவிக்கப் போகிற மேசியாவாக மாற்றப்பட்டார். பிறகு அவர் இறந்து போனவுடனே மாட்டிக்கொண்டு கொலை செய்யப்படும் மேசியாவாக உருவாக்கப்பட்டார். திரும்ப உயிர்த்தெழுந்த மேசியா என்கின்ற உருவத்தை பெற்றார்.
அப்புறமா திரும்பி வரப்போகிற மேசியா அப்படிங்கிற இன்னொரு வடிவத்தை அவர் பெற்றிருக்கிறார். இப்படி தான் கிறிஸ்தவம் என்கின்ற மதம் உருவாக்கப்பட்டு பரப்பப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து என்பவர் தான் தான் கடவுள், தான் தான் மேசியா, தான் தான் இரட்சகர் என்று சொன்னதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதல்ல கிறிஸ்தவம். அவருடைய மரணத்துக்கு பின்னால் அவரை பின்பற்றி கொண்டிருந்தவர்கள் அவருக்கு புது வடிவத்தை கொடுத்து, புது உருவத்தை கொடுத்து, புது அர்த்தத்தை கொடுத்து, அவரை கடவுளாக்கி, மேசியாவாக்கி, இரட்சகராக்கி இந்த மதத்தை வெற்றிகரமாக ஸ்தாபித்து உலகம் முழுவதும் பரப்பியிருக்கிறாங்க, முழுமையாக பொய்களின் அடிப்படையில்.